கேள்வி கேட்டு காயா இருக்கிய. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாக்டர் சரஸ்வதி கேள்வி கேட்டு காயா இருக்கிய. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கின்ற எல்லையில் காவிரி கரையில் LC5 என்ற ரயில்வே கேட் உள்ளது. ஈரோட்டுக்கும் சாவடிப்பாளையத்துக்கும் இடையில் உள்ள ரயில்வே கேட் ஆகும். ஈரோடு சுற்றுவட்ட பாதையும் இதுதான். சோலார் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது. போக்குவரத்து நெரிசலையும் நேர விரயத்தையும் தவிர்க்க ரயில்வே மேம்பாலம் அவசியமாகிறது. மத்திய ரயில்வே அமைச்சகம் தங்கள் பங்கை செய்ய தயாராக இருக்கிறார்கள். இது நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த ஆண்டு நிதி ஒதுக்கி நிறைவேற்றி தர அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் மூலம் கேட்டறிகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் இது தொடர்ந்து ஏற்கனவே கடிதங்கள் கொடுத்திருக்கிறார். இதே சட்டமன்றத்தில் ஏற்கனவே தொடர்ந்து தான் இந்த கேள்வி நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இது சம்பந்தமாக துறையின் சார்பாக இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ரயில்வேனுடைய போக்குவரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. சென்ற மாதம் நான் நாமக்கலுக்கு ஒரு அரசு நிகழ்ச்சியின் போன பொழுது ஒரு கேட்டுக்கொண்டுக்கினாங்க. ஒன்றிய அரசாங்கத்துறை ரயில்வே துறைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அந்த கடிதம் மூலமாக பெற்ற உடனேயே அதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு இதற்கு முன்னெடுப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ARR சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருதுநகரிலிருந்து எரிச்சநத்தம் ஆகாபுரி வழியாக செல்லக்கூடிய இருவழி சாலையை 4 வழி சாலையாக நிலையுறுத்தும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளதா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆண்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இருவழிச்சாலையை 4 வழிச்சாலை ஆக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போக்குவரத்து செறிவு அளவு எடுத்துக்கொண்டு தான் 4 வழிச்சாலை ஆக்க முடியும். 17,500 PC இருக்குமே ஆனால் நான் 4 வழி சாலை ஆக்க முடியும். எனவே சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள் கேட்ட கேள்வியே அதை நான் அவருடைய கடிதமாக எடுத்துக்கொண்டு துறைக்கு அனுப்பி அப்படி சாத்தியக்கூறு இருக்குமே ஆனால் இந்த ஆண்டே அந்த பணியை எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பழனியாண்டி. ஸ்ரீரங்கம் தொகுதி மதுர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஸ்ரீரங்கம் தொகுதி பஞ்சப்பூரிலிருந்து கரூர் பைபாஸ் வரை உள்ள அறவட்ட சாலை 15 ஆண்டு காலமாக கிடப்பில் உள்ளது. அது அரசு செய்து தர முன்வருவான் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். ஸ்ரீரங்கம் சாலை, ஸ்ரீரங்கம் அதிலிருந்து பஞ்சப்பூர், ஸ்ரீரங்கம் பஞ்சப்பூர் சாலை, பஞ்சப்பூர் அறவட்ட சாலை 15 ஆண்டு காலமாக கிடப்பில் இருக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் கேட்ட கேள்வியை தனி கேள்வியாக போட்டுதான் விவரமாக சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதை நான் குறிப்பெடுத்துக் கொண்டு இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகள் அரசின் சபாரக முன்னெடுக்கப்படும்.